இருக்கிறது பாமகவும் தேமுதிகவையும். திமுக எதிர்ப்புல உருவான கட்சி. ஜெயலலிதாவோட சேர்ந்து திமுக எதிர்கட்சியா கூட எல்லாம் உட்காரச்ச கட்சி. பாமகவை கூப்பிட்டா விசிகா கோச்சுக்குவார். அவரை சமாதானப்படுத்தி பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடம் ஒதுக்க வேண்டிய நிலைமை வருது. எல்லாரும் எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்கறாங்க, எல்லாம் ஆட்சியில பங்கு கேட்கறாங்க. திமுக நாங்க இன்னும் அதிக சீட் நிக்க போறோம்னு சொல்றாங்க. இருக்கிற 234 இன்னும் புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டா எல்லாருக்கும் குறையுமா கூடுமா? யாருக்குதான் ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்க? உங்க கூட்டணி அவ்வளவு பலமா இருந்தா நீங்க எதுக்கு மத்தவங்களை சேர்க்கறீங்க? இவ்வளவு பயத்தை மடியில வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க தாவேகா கூட்டணி பாக்குறீங்க? உங்க பிரச்சனையை பாருங்களேன். தோக்க போறீங்களா? ஏதாவது பண்ணி சொல்றேன். நான் முதல்ல கேட்டு திரும்ப நான் வந்துடுறேன். நான் கரூர் சம்பவம் கேட்டேன். திமுக ஆட்சியில் நடந்தது, அதிமுக ஆட்சியில் நடந்தது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வருஷம் சொல்லிட்டீங்க. இப்ப கூட்டணி டிடிவி தினகரன் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நான் இயல்பா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன். பேசப்படுதா, சமூகத்துல வருதான்னு ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஒரு விஷயத்தை நான் கேள்வி கேட்கும் பொழுது நீங்க உடனே என்ன பண்றீங்க? திமுக போடுறீங்க. திமுக இயல்பா ஒரு பழக்கம் இருக்கு. தமிழ்நாட்டுல எது நடக்கலனாலும் பாஜக காரணம் சொல்ற ஒரு பழக்கம் இருக்குல்ல, அதே இதுதான் நீங்களும் இப்ப கையாளுறீங்க.